பொள்ளாச்சி தொகுதி பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இவர் மக்களோட தலைமையில் நல்ல நல்ல திட்டங்கள், குடிநீர் திட்டங்கள், இந்த மாதிரி கோர்ட்டு, காலேஜு, ஒரு ஏழை எளிய மக்களுக்கு அவர் எம்எல்ஏ இருக்கும்போது ஓஏபி நிறையா பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. பசுமை வீடுகள் நிறையா கட்டி கொடுக்க இது பண்ணியிருக்காரு. 24 மணி நேரம் சின்ன சாதாரண தொண்டனாக இருந்து இன்றைக்கி வந்திருக்கிறனால அவர் கூட மக்கள் அந்யூன்யமாக பழகிறாங்க. அதனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இப்போ ஜெயராமுக்கு தான் வாய்ப்பு. பொள்ளாச்சி தொகுதி ஜெயராமனுக்கு தான் வாய்ப்பு. இந்த முறை நித்யானந்தனுக்கு வாய்ப்பு இருக்கு, அவருக்கு இருக்குது. ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் தான். அதுக்கப்புறம் பார்த்தா டிவிக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. நித்யானந்தன் வர வேணுங்க, அவர் வந்தது தான் நல்லதுங்க. ஓடிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஓடிட்டு இருக்கு. யார் வராங்கன்னு தெரியலண்ணா. நான் விஜய்க்கு தான் வரும்னு நினைக்கிறோம். அவர் மக்களுக்கு நல்லா உதவி செய்கிறாரு, நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. பொள்ளாச்சிங்க 3 பேருமே ஒரே ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் இப்போ புதுசாக இவர் விஜய் இது வந்துருக்கிறாரு. அவர் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது தெரியுது. ஆனால் அதிகமாக 2 பேர்த்துக்கு தான் போட்டி அதிகம். இப்போ டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் அது பெரும்பாலும் எது வந்தாலுமே கம்மியான ஓட்டில் தான் வரும். ஆனால் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறது ஏடிஎம்கேவுக்கு இருக்குதுங்க. ஜெயராம் சார் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நல்லா தான் ஆச்சு போகுது, நல்லா தான் நடத்துகிறாரு. என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நித்யானந்தன் சார் எனக்கு யாருன்னே தெரியாது. முதல்ல நான் அதை தான் சொல்லுவேன். முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை. நாங்கள்